ரிஷபராசியில் பிறந்த உங்களுக்கு இந்த வாரத்தில் உங்களுடைய பணம் பொருள் கையில் இருப்பதற்கான வாய்ப்பு ரொட்டேஷன் நல்லாவே இருக்கும். இந்த வாரத்தில் நீங்கள் ஏதாவது முயற்சி பண்ணுறீங்க அப்படின்னா அந்த முயற்சி சக்ஸஸ்ஃபுல் ஆகும். குறிப்பாக நீங்கள் யாரையெல்லாம் நம்பி இருக்கீங்களோ அவங்க ஏதோ ஒரு விதத்தில் உங்களுக்கு உதவிகரமாக இருப்பாங்க. அது மட்டுமல்ல, இந்த வாரத்தில் எதிர்பாராத ஒரு ட்ராவல், அதாவது ஒரு பயணம் இருக்குது. அந்த பயணம் உங்களுக்கு மகிழ்ச்சியும் சந்தோஷத்தையும் கொடுக்கும். உங்களுடைய ஆண் நண்பர்களால் வாழ்க்கையில் ஏற்றம், இதுவும் இந்த வாரம் இருக்குது. இந்த வாரத்தில் இளைய சகோதர சகோதரிகளால் நன்மை இருக்குது. நிறைய தேடுதல் என்பது இருக்குது, அப்டேஷன் நிறையா உங்களுக்கு இருக்குது. நீங்கள் இந்த வாரத்தில் பார்ட் டைமாகவோ ஆன்லைன்லேயோ கரஸ்லேயோ ஜூம்லேயோ படிப்பதற்கு வாய்ப்பு நிறையா உண்டு. இந்த வாரத்தில் நீங்கள் உங்களுடைய கல்வியில் பெரிய லெவலில் கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள், சக்ஸஸ் பண்ணுவீங்க. இந்த வாரம் நீங்கள் பெரிய லெவலில் ஏதாவது ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறீங்கன்னா பார்த்து பண்ணுங்கள். எல்லாமே லாபத்தை கொடுக்குற மாதிரி ஒரு தோற்றம், லாபம் கிடைக்கிறதுல நிறைய தடைகள் இருக்குது. அது மட்டுமல்ல, நீங்கள் கலைத்துறையில் இருக்கீங்கன்னா உங்களுக்கு புகழ் அந்தஸ்து இருக்குது. இந்த வாரம் வருமானங்கள் உங்களுக்கு சுமார். நீங்கள் அரசியல் சார்ந்த துறைகளில் இருந்தீங்கன்னா உங்களுடைய எதிரிகளை நீங்கள் வெற்றி கொள்வதற்கான வாரமாக இந்த வாரம் இருக்குது. இந்த வாரத்தில் உங்களுடைய வேலை வாய்ப்புகள் எப்படி இருக்குன்னு பார்க்குற போது பரவாயில்ல, யாருமே சும்மா இல்லை. ஏதாவது ஒரு வேலை, ஒரு வருமானம், அதன் மூலமாக நல்ல சம்பாத்தியம், அதற்கான வாய்ப்பு, சந்தர்ப்பங்கள், ஆப்பர்ச்சுனிட்டி இந்த வாரமும் உங்களுக்கு தொடரும் தான் சொல்லணும். நீங்கள் எந்த சர்வீஸில் இருந்தாலும் உங்களுக்கு ப்ரொமோஷனுக்கான வாய்ப்புகள் இதெல்லாமே நிறைய இருந்துக்கிட்டே இருக்குது. இந்த வாரத்தில் உங்களுடைய பிஸ்னஸ் எப்படி இருக்குன்னு பார்க்குற போது பரவாயில்ல. பிஸ்னஸில் நீங்கள் நார்மல் இன்வெஸ்ட்மெண்ட்டே பண்ணுங்கள். நீங்கள் ஏதாவது சிறு தொழில், சுய தொழில், வீட்டில் வச்சுட்டு பண்ணக்கூடிய தொழில், ஆன்லைனில் பண்ணக்கூடிய பிஸ்னஸ், பிளாட்ஃபார்ம் பிஸ்னஸ், எந்த தொழில் பண்ணாலும் இந்த வாரம் பரவாயில்லை. ஸோ இந்த வாரத்தில் உங்களுடைய மன வாழ்க்கை ஓரளவுக்கு மகிழ்ச்சிகரமாகவும் சந்தோஷகரமாகவும் இருக்கும். உங்களுக்கு புதுசாக காதல் விஷயங்கள், லவ் சக்ஸஸ் ஆகி மேரேஜில் முடியும். ஒருவேளை உங்களுக்கு லவ் பிரேக்கப் ஆகியிருந்தால் கூட நீங்கள் மறுபடியும் ஒன்று சேர்வதற்கான வாய்ப்புகள் இது அத்தனையும் உங்களுக்கு உண்டு. உங்களுடைய நட்பு வட்டாரம் பெரிய லெவலில் உங்களுக்கு கை கொடுக்கும். நண்பர்களால் மகிழ்ச்சி சந்தோஷம் இருக்குது. இந்த வாரத்தில் விநாயகரை முழுமையாக நீங்கள் தரிசனம் பண்ணுங்கள். அது மட்டுமல்ல, இந்த வாரத்தில் சிவ தரிசனம் உங்களுக்கு ரொம்ப முக்கியம்.